அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரன்ஸ் கிச்சன். அனைவருக்கும் ரம்லான் முபாரக். காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சுருந்தேன். இப்போ இந்த காலிஃப்ளவரை துருவி எடுத்துக்க போகிறேன். நார்த் இந்தியன் கோபி மட்டர் கீமா தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த சப்ஜி எப்படி நான் செய்கிறேங்கிறத பார்க்கலாம். காலிஃப்ளவரை துருவி எடுத்ததுக்கப்புறம் மாங்காய், குட்டி மாங்காவாக இருக்கிறதுனால இது முழுசுமாகவே துருவி எடுத்துக்க போகிறேன். நார்த் இந்தியன் சைடு பார்த்திங்கன்னா குக்கிங்கில் ஆயிலை விட பட்ரு தான் அதிகமாக சேர்த்துக்குவாங்க இல்லையா? எனக்கு என்னமோ இப்போல்லாம் அந்த சப்ஜி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். பூரி சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பட்ரு சின்ன பீஸாக இருக்கிறதுனால இன்னொரு பீஸும் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு பச்சை மிளகாய், வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ண சேர்த்துட்டு ஆலிவ் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதங்க விடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அந்த வெங்காயம் பச்சை வாசனையும் போகணும். நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதங்க விட்டு அதுக்கப்புறம் மசாலா பொடி சேர்த்துக்க போகிறேன். இப்போ மசாலா பொடி சேர்த்துக்க போகிறேன். மல்லிப்பொடி 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா பொடியெலாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இல்லையா, அதோட துருவின மாங்காய், காலிஃப்ளவர் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து கஸ்தூரி மெத்தி நல்லா க்ரஷ் பண்ணி போட்டிருக்குறேன். அதோட பட்டாணியும் சேர்த்துருக்குறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு செமி கிரேவிங்கிறதுனால 1/2 டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கலாம். இந்த பட்டாணி வேகணும் இல்லையா, அதனால். இந்த சப்ஜியில் மாங்காய் சேர்த்தனேன் இல்லையா, மாங்காய்க்கு பதிலாக தக்காளி சேர்த்துக்கோங்க நீங்கள். நான் மாங்காய் சேர்த்துக்கிட்டேன். மாங்காய் சேர்த்தனா அது ஒரு டேஸ்ட் வரும், தக்காளி சேர்த்தனோம்னா அது ஒரு டேஸ்ட் வரும். மொத்தத்தில் ரெண்டுமே புளிப்பு தான். ரெண்டில் ஏதோ ஒன்று சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். 2 விசில் வர விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். மறுபடியும் கொஞ்சம் பட்டரை சேர்த்துட்டு மல்லித்தழை பொடிசாக கட் பண்ணதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு சப்பாத்தி, நான், தோசை, பூரி இதோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.